ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் இந்த சேனலுக்கு. ஸோ அது என்னென்னா ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அண்ட் வீட்டிலையே பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு மட்டுமே இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன பொருட்கள் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரலாக பார்த்துடலாம். மருதாணி இலை, அப்புறம் வந்து சோத்து கத்தாழை, அது ஆலுவேரா இருக்கு இல்லையா, ஸோ அதில் அந்த கார்னரில் இருக்கிற முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு தனியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஒரு ஜான் கிட்ட தான். ஒரு ஜானுங்கிறது அந்த கத்தாழை வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான். நெக்ஸ்ட் வந்து வெந்தயம், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அப்புறம் வந்து செம்பருத்தி பூ வந்து ஒரு 5லேருந்து 6 பூ மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தான் நான் வந்து தயாரிக்க போகிறேன். ஸோ அதனால் எல்லாத்தோட அளவுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறையா போட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா தலைகளுக்குள்ளேயுமே அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆயிடும். ஸோ நமக்கு ஆயில் வந்து அவ்வளோவா அதிகமாக கிடைக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம், அதுவுமே ஒரு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பொருள் வந்து துளசி இலை என்கிட்ட பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அதுவுமே நம்ம போடலாம் தாராளமாக. ஸோ இந்த இஞ்சி, துளசி இதெல்லாமே வந்துட்டு தலையில் டேண்ட்ரஃபோட இச்சிங் இருக்கும் இல்லையா சிலருக்கு, ஸோ அதெல்லாமே க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். அண்ட் துளசியோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொடி மாதிரி கீழே வந்து படரும். என்கிட்ட வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படிங்கிறதுனால சரி நம்ம இது சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து நான் சேர்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் ரொம்ப முக்கியமான பொருள் வந்து வேப்பிலை. ஸோ வேப்பிலை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இஞ்சி, துளசி அதெல்லாம் என்ன பண்ணும் நம்ம தலையில் இந்த டேண்ட்ரஃபால் இச்சிங், அப்புறம் வந்து பேன் தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த வேப்பந்தலையும் அது கூட சேர்ந்து வந்து நல்லபடியாக வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் இங்கே நான் வச்சுருக்கிற இலைகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டோன்னா ஒரு 1 லிட்டர் எண்ணெயில் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் பொழுது எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்களோ, அதாவது கூந்தலோட கருமைக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து கொஞ்சம் நான் நிறையாவே எடுத்துக்கிறேன் மற்ற இலைகளை காட்டிலும். நான் இஞ்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைஸ் இஞ்சி வந்து 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி பூவோட செம்பருத்தி இலையும் ஒரு 5-6 இலை வந்து நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க. அது நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இண்டக்ஷனில் ஒரு அளவான பாத்திரம் வச்சு அதில் வந்து நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் முதல்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இன்னும் வந்து அடுப்பை ஆன் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணுறது நல்லது. எல்லா விதமான எண்ணெய் வந்து காய்ச்சும் பொழுது நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் சேர்க்குற எல்லா பொருட்களுமே பச்சை இலைகள் அப்படிங்கிறதுனால நல்லாவே வெடிக்கும், தெறிக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் கேஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சுட்டு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சத்தம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து மூடி போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே அந்த இலைகள் எல்லாமே காஞ்சு அந்த சாறு எல்லாமே எண்ணெயில் வந்து இறங்கிரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயை ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து நான் சேர்க்குறேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போடுங்க. நிறைய இலைகள் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெயில் போட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே அந்த இலைகளுக்குள்ளேயே வந்துட்டு அப்சர்வ் ஆயிரும். நமக்கு வந்து எண்ணெய் அவ்வளோவா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிடைக்காது. இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு துணியில் போட்டு வடிகட்டி தான், அதாவது பிழிஞ்சு தான் எடுக்க போகிறோம். இருந்தாலும் இலைகள் வந்து நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறோமோ அவ்வளோ வந்து இலைத்தலைகள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கருவேப்பிலை எல்லாத்தையுமே நான் அந்த காம்பை எடுத்துகிட்டு இலையை மட்டுமே நான் உருவி வந்து போட்டுக்கிறேன். ஸோ காம்போடையும் போடலாம், தப்பில்லை. நான் வந்து உருவி வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கரிசலாங்கண்ணி. ஸோ கரிசலாங்கண்ணி இலை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை, அப்புறம் வந்து துளசி கொஞ்சமாக தான் நான் துளசி எடுத்திருந்தேன், அதையுமே அது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேப்பிலை. ஸோ ரொம்ப முக்கியமான பொருள் இதில். இது எதுக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். தலையில் வந்து பெயின், பொடுகு இந்த தொண்டையெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவுமே சரியாயிரும். அதே போல் தலையில் தேவையில்லாத கிச்சிங் இருந்துச்சுன்னா அதுக்குமே ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அது சரி பண்ணும். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூவோட செம்பருத்தி இலை வந்து பறிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ செம்பருத்தி இலையை வந்து சேர்த்துறேன். அதுக்கப்புறமா மருதாணி இலை. மருதாணி வந்து நான் அந்த கொப்புலேருந்து உருவி எடுக்கவே இல்லை. ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உருவி நான் வந்து அந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கிறேன்.
அண்ட் ஃபைனலி நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த இலைகள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அதாவது செம்பருத்தி இலை, மருதாணி இலை, வேப்பிலை, துளசி, அப்புறம் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம். ஃபைனலி இதை எடுத்து வச்சுருந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, ஸோ 5லேருந்து 6 ஃப்ளவர் வந்துட்டு 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு சரியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதையுமே நான் வந்து சேர்த்துட்டேன். இன்னுமே நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணலை. ஃபைனலி இன்னொரு பொருள் வந்து சோத்துக்கத்தாழை, ஸோ இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் இது எல்லாமே நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிங்கன்னா தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் அடுப்பை ஆன் பண்ணாமல் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த சோத்துக்கத்தாழை வந்து ஆல்ரெடி அந்த முள் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்னுமே சின்ன சின்ன பீசஸை ஒரு 5-6 பீசஸை வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து எண்ணெயிலேருந்து கொதி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் சத்தத்தோடு தான் வரும். இருந்தாலும் நீங்கள் வந்து கேஸில் செய்கிறதா இருந்தால் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இண்டக்ஷன் அடுப்பில் மினிமமான அந்த பவர் வர்ற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து கொதி வருது. அண்ட் இப்போ ஃபைனலாக இஞ்சி வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை வந்து அப்படியே சேர்க்காமல் லைட்டாக வந்து தட்டி போட்டுக்கலாம். அண்ட் இன்னொன்று வெந்தயம். ஸோ இது வந்து ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடுறதா இருந்தால் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 to 7 minutes 8 minutes வந்து விட்டுட்டு இடையில வந்து ஒரு தடவை 2 தடவை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அந்த இலையெல்லாம் திருப்பி திருப்பி உள்ளே போயிட்டு அதோட சாரெலாம் எண்ணெயில் இறங்கணும்ல, அதனால் வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் 9 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மூடி வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே அந்த இலைகள் எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வந்து வெந்துருச்சு. ஸோ கலருமே மாறிடுச்சு. பட் ஆனால் எண்ணெயோட கலர் வந்து இன்னும் மாறலை. நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய் அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதுனால கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுக்கும் பொழுதுமே இந்த கலரில் தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தானே நம்ம வந்து வடிகட்ட போகிறோம். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் மாறி இருக்கும். ரொம்ப டார்க்காக இருக்காது. உங்களுக்கு வந்து இன்னும் டார்க் கலர் வேணும்னா ஒரே ஒரு பொருள் தான், இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது இல்லைங்களா, ஸோ மஞ்சள் கரிசலாங்கண்ணி பதிலாக கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை பூ பூக்கிற வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதாவது செடி மாதிரி இருக்கும், ஸோ அந்த ஊசியாக இருக்கும். ஸோ அந்த இலைகளை சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கலர் உங்களுக்கு நல்லா டார்க் பிளாக் கலரில் கிடைக்கும். ஸோ மற்ற எல்லா தலைகள் இருந்துமே ஒரு டார்க் க்ரீன் கலரில் தான் கிடைக்கும். ஸோ என்ன வந்து பிளாக் கலரில் வேணும் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணியை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் கிடச்சிரும். மற்றபடி இதில் வந்து வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய அமௌண்ட் கொடுத்து 1 லிட்டர் எண்ணெயே 900 ரூபாய் 1000 ரூபாய்லாம் நிறைய பேர் வந்து இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்ணெய் வந்து தாராளமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த இலைகளிலிருந்து கிடைக்கிற பெனிஃபிட்டே வந்து நம்மளோட தலைமுடிக்கு ரொம்பவே போதுமானது. தலைமுடி இச்சிங் இல்லாமல் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும், அதே போல் பேன் தொல்லைகள் இதெல்லாமே நீங்கிறதுக்கு இந்த இலைகளிலிருந்து கிடைக்கிற பெனிஃபிட்டே கண்டிப்பாக உதவும். நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். இந்த கலருக்காகவும் அதே போல் இன்னொரு 20லேருந்து 30% கொஞ்சம் அதிகமாக பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி மட்டும் கொஞ்சம் கிடைச்சா நீங்கள் அதையுமே கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி வெளியே போய் நாட்டு மருந்து கடையில் தேடாத இலைகளை தேடி அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து எண்ணெயில் சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த வெட்டிவேர் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னா ஒரு நறுமணத்துக்காக வெட்டிவேர் சேர்ப்பாங்க. ரோஜா இதழும் நறுமணத்துக்காக சேர்ப்பாங்க. ஸோ வெளியே வந்து 1000 கொடுத்து அந்த எண்ணெய் வாங்கி நம்ம தலையில் தேய்க்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இது வந்து தாராளமாக வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த இலைகளே போதும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ நீங்கள் வெளியே காசு கொடுத்து அதிக காசு கொடுத்து வாங்காதீங்க. அண்ட் இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து காய்ச்சினதுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 hours வந்து நான் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து கலர் நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு அடியில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேலே வந்து ஒரு நல்ல கிளாத், ஒயிட் கிளாத்தோ அல்லது நல்லா ஃபில்டர் ஆகிற மாதிரி ஒரு கிளாத் போட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் அப்படியே வடிகட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வடிகட்டும் பொழுது அந்த எண்ணெயை வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு அந்த கையிலையே நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுக்கணும். ஸோ அந்த கையில் ஒட்டுற எண்ணெய், அதே போல் நம்ம அந்த இலைகள் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து அப்படியே நீங்கள் தலையில் வந்து தேய்ச்சிட்டு ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்பவும் போல் தலைக்கு ஆயில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த இலையில் இருக்கிற எண்ணெயும் அதே போல் உங்கள் கைகளில் ஒட்டி இருக்கிற அந்த எண்ணெயும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து மூஞ்சிலெல்லாம் எண்ணெய் வலியும். ஸோ அதனால் ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு டைம் நீங்கள் தலை சீவும் பொழுது இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தாராளமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து பயன்படுத்தி உங்களோட கூந்தலுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வந்து யூஸ் பண்ணி தலையில் வந்து தேய்ச்சி தலையை வந்து பின்னி போட்டுக்கலாம்.
அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நான் கையில் தான் பிழிஞ்சு எடுத்தேன். அதே போல் அந்த பாத்திரத்துலேருந்து அந்த பவுலுக்கு வந்து எண்ணெயை மாற்றும் பொழுதுமே நான் கையில் தான் ஃபுல்லாகவே வந்து ஒரு விரல் வச்சு நல்லா வந்து வலிச்சு எடுத்து ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ வந்து அந்த எண்ணெயை வந்து நான் தலையில் தேய்ச்சிக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எண்ணெயோட கலர் வந்து எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த எண்ணெயும் உங்களோட தலைமுடிக்கு போதுமான அளவு சத்தை வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.